ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா CPU ஷெடியூலிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ப்ரியாரிட்டிவ் ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். இதான் நம்மளுடைய எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், இதான் நம்மளுடைய ப்ராசஸ்ஸு. அரைவல் டைம், பர்ஸ்ட் டைம், ப்ரியாரிட்டி. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் பார்த்துடலாம். ப்ரிமிட்டிவ்னா அது சிபியூலேருந்து ப்ராசஸ் வந்து வெளியே வரும். டேக்கன் அவே தான் வந்து நம்ம ப்ரிமிட்டிவ் சொல்வோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிமிட்டிவ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரைவல் டைம். அரைவல் டைம் நமக்கு என்னது 0. 0ல் எது ஸ்டார்ட் ஆகுது P1. அப்போது 0லேருந்து நெக்ஸ்ட் அரைவல் டைம் நமக்கு என்னது 2. அப்போது 0 to 2. 0 to 2 போட்டாச்சு. அப்போ வந்து நமக்கு வந்து 11ல் வந்து 2 போச்சுன்னா 9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு என்னென்ன இருக்குது 0 to 2ல் 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா P1, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா P4. இப்போ எங்கள் ப்ரியாரிட்டி இருக்கு இல்லையா? இப்போ எங்கள் ப்ரியாரிட்டி பார்க்கணும். இதுக்கோட ப்ரியாரிட்டி 1, இதோட ப்ரியாரிட்டி 2. அப்போ ப்ரியாரிட்டி எது ஃபஸ்ட்டு நமக்கு வருது? P4 வருது. அப்போ P4 போட்டாச்சு. இது ப்ரிமிட்டிவ் இல்லையா? அதனால் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எது வரைக்கும் அது வரைக்கும் இது பண்ணணும். CPU வந்து எடுத்துரும். இப்போ 2லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. அப்போ வந்து நான் 5 வரைக்கும் போட்டாச்சு. 5லேருந்து எத்தனை இருக்குது? 3. அப்போ வந்து நமக்கு வந்து 7. இப்போ 2லேருந்து 5 வரைக்கும் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். P1, P2, P4. இப்போ இந்த 3 இருக்குது. P1, P2, P4. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரியாரிட்டி பார்க்கணும். நெக்ஸ்ட் இதோட ப்ரியாரிட்டி எது சின்னது? 0 தான் ஸ்மாலஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ P2 கொடுத்துட்டோம். இப்போ வரைக்கும் 5 வரைக்கும் போயாச்சு. அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்டிங் என்னது? 9. அப்போ 4 அப்போ 28ல் போச்சுன்னா 24. ஓகே. இப்போ 9 வரைக்கும் பார்த்தோன்னா எத்தனை ப்ராசஸ் இருக்குது? இப்போ அடிஷ்னலாக ஒன்று வந்துருக்கு. P5 இருக்குது. அப்போ P5ல் இதில் எது ஸ்மாலஸ்ட்டு பார்க்கணும். P1, P2, P4, P5ல் ஸ்மாலஸ்ட் எதுனா P2 தான். அப்போ நம்ம P2 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸிங் டைம் நமக்கு என்னது? 12. அப்போ 12 வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ 12 வரைக்கும் போட்டாச்சு. 3. 24ல் 3 போச்சுன்னா 21. ஓகேவா? பார்த்தீங்கன்னா 21. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ நம்மளுடைய ப்ரியாரிட்டி பார்க்க வேண்டியது. இப்போ எது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி 0. இது இன்னும் ப்ராசஸ் முடியல இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? P2 தான். இப்போ வந்து நம்ம எல்லாமே முடிஞ்சிச்சு இல்லையா? நம்மளுடைய அரைவல் டைம் எல்லாம் வந்தாச்சு. இனிமேல் நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுற வேண்டியது தான். இப்போ 21. இப்போ இது கூட 21 ஆட் பண்ண என்ன வரும்? 33. 33 வரைக்கும் நமக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுவும் பார்த்தீங்கன்னா P1. P1ல் இன்னும் 7 பேலன்ஸ் இருக்குது. 33 + 7 40. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி P1. P1ல் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. இன்னும் 9னா 49. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி 3. 3ல் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா P3ல் 2. அப்போது 51 வரைக்கும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா P5 எவ்வளோ வரைக்கும்னா 6. அப்போ 57 வரைக்கும் வந்தாச்சு. இதுதான் ப்ரீஎமிட்டிவ். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுடைய டர்ன் அரவுண்ட் டைம் அண்ட் தென் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும். முதல்ல கம்பைலேஷன் டைமு. P1உடைய கம்ப்ளீட் எவ்வளோ? 49. P2 வந்து 33. P3 வந்து 54. P4 வந்து 40. P5 வந்து 57. அப்போ போட்டாச்சு. டர்ன் அரவுண்ட் டைம் சொன்னோம் இல்லையா? CC மைனஸ் 80. கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம் பண்ணால் நமக்கு டர்ன் அரவுண்ட் டைம் கிடச்சிரும். அண்ட் தென் வெயிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்டிங் டைம். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு வெயிட்டிங் டைம் வந்துடும். இப்போ அப்படியே போட்டுற வேண்டியதான். இருக்கிற இந்த வேல்யூ போட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் 5 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. இது டர்ன் அரவுண்ட் வேல்யூ. இது வந்து வெயிட்டிங் வேல்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவ். இதே நான் ப்ரிமிட்டிவ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு இதே எக்ஸாம்பிளோட நம்ம நான் ப்ரிமிட்டிவ் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்னது? 0ல் எது அரைவாகுது? P1. அப்போது நான் ப்ரிமிட்டிவ் இல்லையா? இது எதுவுமே கன்சிடர் பண்ணால் நேராக எது வரைக்கும் இருக்குது? 11 வரைக்கும். அப்போ 11 வரைக்கும் நமக்கு வந்துடும். இப்போ 11ல் பார்த்தோன்னா எல்லா ப்ராசஸுமே வரும். 4 ப்ராசஸ் வந்திருக்கு. நமக்கு என்னென்ன வந்திருக்கு? P1, P2, P4, P5 வரைக்கும் வந்தாச்சு. இப்போ இதில் வந்து ப்ரியாரிட்டி பார்க்கணும் இந்த 4க்கு. ஓகேவா? ஏன்னா 12 வரல, 11 வரைக்கும் தான் நமக்கு வந்திருக்கு. இதில் 4த்த ப்ரியாரிட்டி பார்க்கும்போது P2 தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரியாரிட்டி. அப்போ P2 வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது? 28 வரைக்கும் இருக்குது. அப்படியே வந்து 28 + 11 39 வந்துடும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸுமே வந்தாச்சு. நம்ம அப்படியே ப்ரியாரிட்டி போட்டுற வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டினா அது 1. P4 வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்கா? 39 + 10 49. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி பார்த்திங்கன்னா P3 2 தான் இருக்குது 51. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா P5 6 57. அதே மாதிரி கம்பைலேஷன் டைம் கண்டுபிடிச்சிட்டு டர்ன் அரவுண்ட் டைமுக்கு நம்ம வந்து இதில் மைனஸ் பண்ணிக்க வேண்டியது தான். கம்பைலேஷன் -8. இதோடைய கம்பைலேஷன் டைம் வந்து இதோடைய ஃபினிஷிங் டைம் நம்ம பார்க்கணும். P1 வந்து 11, P2 39, P3 51, P4 49.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா P5 சாரி இங்கே கொஞ்சம் தப்பாக எடுத்துருக்கு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா P3 வந்து 51. இங்கே நீங்கள் சரியாக போட்டுக்கோங்க, நான் தப்பாக போட்டுட்டேன். P3 வந்து 51, P4 வந்து 49. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாறும், இந்த இடத்துல வேல்யூ மாறும். 51 மைனஸ் 52, 49 மைனஸ் 2. இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஹோம்ஒர்க்கு அது போட்டு பாருங்கள். இந்த வேல்யூ வச்சு நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அதே மாதிரி வெயிட்டிங் டைமே எனக்கு மாறும், ஏன்னா இந்த 2 வேல்யூ மாறுது இல்லையா. அப்போ அந்த 2 வேல்யூ மாற்றி நம்ம போட்டோம்னா கரெக்டாக வரும். ஓகேவா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், சேம் இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அரைவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0ல் 2 இருக்குது. 2 இருந்துச்சுன்னா எது ஃபஸ்ட் இருக்கோ நம்ம அதை எடுத்துப்போம் இல்லையா. இப்போ நம்ம ப்ரிமிட்டிவை பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 0 கட்டுறது ஸ்டேட்மெண்ட் என்ன, அது சிபியோட டைம் 1. அப்போது 0 to 1 சாரி, இங்கே வந்து 2 அரைவல் டைம் வந்து ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் இது எடுக்கக்கூடாது. ப்ரியாரிட்டி இருக்குது இல்லையா, அதை மறந்துட்டேன் நான். நம்ம ப்ரியாரிட்டி இருக்கும்போது எது ஸ்மாலஸ்ட் ப்ரியாரிட்டியோ அதை எடுக்கணும். இப்போ பி தான் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரியாரிட்டி, அப்போ பி 0 to 1. இப்போ 0 to 1ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4 ப்ராசஸ் இருக்குது, ABCD. இப்போ வந்து ABCDயோட இப்போ நம்மளுடைய ப்ரியாரிட்டி பார்க்கணும், எது நெக்ஸ்ட் இருக்குது, D. அப்போது 1D. ஓகேவா. அடுத்த CPU டைம் நமக்கு என்ன, அது 2 இல்லையா, அதனால் நான் 2 போட்டுக்கிட்டேன். அப்போ நம்ம வந்து Dயில் 2, 4ல் 1 போச்சுன்னா நமக்கு 3 இருக்கும். இப்போ அவ்வளோதான், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரைவல் டைம் நம்ம ரீச் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம ப்ரியாரிட்டி பார்த்து போட்டுற வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்கே D. நெக்ஸ்ட்டு வந்து D எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 3. 2 + 3 5. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டினா அது B. அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஏற்கனவே ஒன்று போயிடுச்சு இல்லையா, அப்போ 5 இருக்குது. 5 + 5 10. நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா E 15. நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா C 7 இருக்குது. 15 + 7 22. நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்திங்கன்னா A, அப்போ 32. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீஷன் டைமு, டேர்ன் அரவுண்ட் டைமு, வெயிட்டிங் டைம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். நமக்கு வந்து கண்டுபிடிச்சோன்னா நமக்கு இந்த ஆன்சர் வரும். கம்ப்ளீஷன் டைம்னா தெரியும் இல்லையா, இப்போ A வந்து முடிகிற டைம் 32, B வந்து 10, C வந்து 22, D வந்து 5, E வந்து 15. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் டேர்ன் அரவுண்ட் டைம் வரும். டேர்ன் அரவுண்ட் டைம்லேருந்து பர்ஸ்டிங் டைம் மைனஸ் பண்ணால் வெயிட்டிங் டைம் வரும். இப்போ நமக்கு ஆன்சர் வந்துடும். இதில் இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் ப்ரிமிட்டிவ் பார்க்கலாமா. நான் ப்ரிமிட்டிவ் வரும்போது பார்த்தீங்கன்னாலும் எது ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு 0ல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ப்ரியாரிட்டி பார்க்க போகிறோம் இந்த இடத்துல. அப்போ B தான். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும், B. அப்போ B வந்து இது நான் ப்ரிமிட்டிவ் இல்லையா, அப்போ 0 to 6ன்றது ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து வந்துடும். இப்போ 6ல் எல்லா ப்ராசஸுமே வந்துடுச்சு, அதனால் நம்ம எதுவும் பார்க்க தேவையில்ல. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி நமக்கு என்னது, ஃபஸ்ட்டு அடுத்த ப்ரியாரிட்டி பார்த்திங்கன்னா D. அப்போ 1. அப்போது 4. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 4. D வந்து 10. 6 + 4 10. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் என்ன பொசிஷன், E வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது, 15. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்திங்கன்னா C வந்து பார்த்திங்கன்னா 4, 7 இருக்குது, 22. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்திங்கன்னா ஏல வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்குது, 32. இப்போ அந்த கம்ப்ளீஷன் டைம் போட்டு டேர்ன் அரவுண்ட் போட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து நமக்கு வந்து வந்துடும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம், சிம்பிளான எக்ஸாம்பிள். அதாவது இல்லை அரைவல் டைம் இல்லை, பர்ஸ்ட் டைம் மட்டும் கொடுத்தா நான் ப்ரிமிட்டிவ் தான் வரும். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பர்ஸ்ட் டைம் மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம வந்து பர்ஸ்ட் டைம் மட்டும் கொடுத்துட்டு நம்ம எதுவும் பார்க்க தேவையில்ல, ப்ரியாரிட்டி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்னது P2 தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ 0 to 1. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டினாதே 5. நான் ப்ரிமிட்டிவ்லேயே அப்படியே ஆட் பண்ணி போட்டுற வேண்டியது தான். 1 + 5 6. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, 3ல் 10. அப்போ 6 + 10 16. 4ல் வந்து பார்த்திங்கன்னா P3 இருக்குது. நெக்ஸ்ட்டு P3. நெக்ஸ்ட்டு வந்து 5ல் பார்த்திங்கன்னா P4 இருக்குது. அதோடைய வேல்யூ 18 + 1 19. இப்போ டேர்ன் அரவுண்ட் டைம்னா அரைவல் டைம் இல்லைனா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். அரைவல் டைம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கம்பைலேஷன் டைமு மைனஸ் அரைவல் டைம் கொடுப்போம். இப்போ அரைவல் டைம் கொடுக்காம பர்ஸ்ட் டைம் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டு கம்ப்ளீஷன் டைம், இப்போ P1 லாஸ்ட்டாக டேர்ன் அரவுண்ட் டைம் 16. நெக்ஸ்ட்டு P2 அது +1 +18 +19 +6. இது டேர்ன் அரவுண்ட் டைம். வெயிட்டிங் டைம்னா ஸ்டார்டிங் டைம். P1 ஸ்டார்டிங் டைம்னா அது 6, P2 வந்து 0, P3 வந்து 16, P4 வந்து 18, P5 வந்து 1 பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் போட்டோன்னா நமக்கு வந்து இந்த ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த ப்ரியாரிட்டியில் ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.